வணக்கம். இது உங்கள் ப்ளூ ரியல் எஸ்டேட். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த வீடியோலேயே ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கோம். சரிங்களா? தேவைப்படுறவங்க மட்டுமே கால் பண்ணுங்கள். இது சாதாரண என்கொயரி பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு என்கொயரி பண்ணலாம் அப்படின்றவங்க கால் பண்ணாதீங்க. சரிங்களா? ஒரு 2 நாளைக்கு அப்புறம் சைட் விசிட் வரீங்க, நாளைக்கு வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி கால் பண்ணி நாங்கள் சைட் விசிட் வரோம் அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுக்கு இந்த இடம் ஓகேவாக இருந்தால் மட்டும், இந்த பட்ஜெட் ஓகேவாக இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள். சரியா? ஓகே. என்றும் உங்கள் ஆதரவுடன் நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். லோ பட்ஜெட் இடமா இருந்தாலும் சரி, பட்ஜெட் அதிகமாக இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச இடம் நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம். சரிங்களா? இந்த இடத்த பற்றி நான் டீட்டெயில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 4 ஏக்கர் 20 சென்ட் இருக்குங்க. எங்கே இருக்குன்னா, நம்ம தம்மம்பட்டியிலேருந்து துறையூர் போகிற மெயின் ரோட்டில் இருக்குது. நம்ம உப்பிலியாபுரம் ஏரியா அதில் தான் இருக்குது. சரிங்களா? அதில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 700 மீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடம் வந்து ஒரு 500 மீட்டர் தார் ரோடு இருக்குங்க. தார் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் மட்டும் மண் ரோடு இருக்குது. அதுவும் தார் ரோடுக்கு சேங்ஷன் ஆகிடுச்சு, தார் ஊற்றி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதில் 2 சர்வீஸ் இருக்குது, ஒரு கிணறு இருக்குது. சரிங்களா? சர்வீஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், 2 சர்வீஸ் இருக்குதுங்க. அப்புறம் ஒரு கிணறு இருக்குது. கிணத்துல வந்து நல்ல ஆழமான கிணறு. தண்ணி பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. கல் கூட போட்டு காமிக்கிற பாருங்களேன், காமிச்சிருக்கேன். அப்படியே தண்ணி வந்து சலன்ட்டு சூப்பராக இருக்குது. சரிங்களா? நல்ல ஆழமான கிணறு. அதுவும் இல்லாமல் ஒரு போர் இருக்குது. சரிங்களா? தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நல்ல பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. 52 தென்னை மரம் இருக்குங்க. நல்ல காப்போடு இருக்குது. 52 தென்னை மரமே நல்ல காப்போடு இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. சரிங்களா? 1 ஏக்கரில் பேர்க்கல்ல போட்டிருக்காங்க. கள்ளச்செடிலாம் பாருங்களேன், நல்லா தெரியுது பாருங்கள். அப்படியே அவ்வளோ அருமையாக ரம்மியமாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா? அதுவும் இல்லாமல் 1 ஏக்கரில் மரவள்ளி கிழங்கு வச்சுருக்காங்க. அப்படியே சுற்றி பாருங்களேன், அப்படியே ஒரு இயற்கையான சூழலில் சூப்பராக இருக்குது. வீடும் இருக்குது. உங்களுக்கு இன்னும் நல்ல வீடாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கட்டிக்கலாம். சரிங்களா? 1 ஏக்கரில் வந்து தீவனம் போட்டிருக்காங்க. அப்புறம் 1 ஏக்கர் சோளம் போட்டு அறுத்துருக்காங்க. மாட்டுக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மாட்டு பண்ணை வைக்கிறீங்க, பால் பண்ணை வைக்கிறீங்க அப்படின்னாலுமே இது சூப்பரான இடமா இருக்கும். அதில் ஒரு இயற்கையான சூழலில் ஒரு பாக்கு மரம் வைக்கிறீங்க, தென்னை மரம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சரில் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு இடம் தான். சரிங்களா? நல்ல மண்ணும் பாருங்கள் அருமையாக இருக்குது. என்ன போட்டாலும் விளையும் அப்படிங்கிற மாதிரியான மண். சரிங்களா? இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்களேன், தெரியுதுங்களா? போர் தெரியுது பாருங்கள். எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கோட்டப்பாளையம் ஊர் அந்த ரோட்லேயே இருக்குது. ஸோ அந்த ஊரும் நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே அந்த ஊர் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? உங்களுக்கு வேலைக்கு ஆளுக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கக்கூடிய இடம். உங்களுக்கு தென்னை மலைலாம் பாருங்கள், ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த மலைலாம் நல்லா தெரியுது பாருங்கள். சரிங்களா? அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஊர் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ செம்மையான ஒரு லொக்கேஷனில் இருக்குது. மொத்தமாக எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 97 லட்ச ரூபா சொல்கிறாங்க. டோட்டலாகவே 97 லட்ச ரூபா சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த பட்ஜெட் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். சரிங்களா? 4 ஏக்கர் 20 சென்ட்டுமே 97 லட்சம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஏக்கர் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டைரெக்டாக நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மீடியேட்டர்ஸ் பார்ட்டி இருந்தால் மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, எந்த இடத்த முடிச்சிக்கலாம். சரிங்களா? மாடுலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், மாட்டு பண்ணை போடுறதுக்கு செம்மையான இடம். ஓகேவா? நீங்கள் இன்னும் ஒரு பெரிய ஷெட்டாக போட்டு 2 ஏக்கரில் மாட்டு பண்ணையும் 2 ஏக்கரில் வந்து அதுக்கு தீவனமும் போட்டிங்கன்னாவே நல்ல வருமானம் வந்துட்டுருக்கும். ஓகே, தேங்க்யூ.